கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி ஒரு வழியா மைதிலிய கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா ரவுடிங்கள அத பாருயா கீரை வந்துட்டான் பாரு. ஏய் வாடா ஒரு கை பார்க்குறேங்கிறாங்க. டேய் என்கிட்ட மோதாதேங்கிறாங்க கார்த்தி. டேய் என்னடா பண்ணுவ? நான் நினைச்சா பல்லுக்குள்ளலாம் உடச்சிடுவேங்கிறாங்க. ரவுடிங்களோட எலும்புனுங்க கார்த்தி பாட்டே கலப்புறாரு. சரியான சண்டை நடந்துட்டு இருக்குது. 6 வரல 6 சாமி. ஐயோ நாம போய் சிக்கணும் எலும்பு கூட மெஞ்சாதுன்னு ஓரமா ஒடுங்கி கொண்டிருக்காரு. அண்ணே வேலைக்கு புதுசு சம்பளம் கூட வாங்கலைன்னு ஒரு மொட்டையை அழுகுறாரு. எங்கடா இதுக்கு முதலாளின்னு கேட்குறாங்க. அவ அப்பப்போ ஸ்பாட்டுக்கு வருவான் அப்பப்போ காணாம போயிடுவேன்னு அழுகுறாரு. அண்ணே இதுக்கு மேலே எங்களை அடிக்காதீங்க உடம்பு தாங்காது சிஸ்டர் கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சுறாங்க. மைதிலே கட்டை எடுத்து காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. 6 வரல சாமிக்கு வந்திருக்காங்க. ஐயா நீங்க போங்க ஐயா நான் ஒன்றும் பண்ணல நான் ஓரமா உட்காந்துட்டேன் பாருங்கன்னு சொல்லி ஓரமா ஒதுங்கிட்டாங்க. அது இது கடத்துறதுக்கு முன்னாடி இந்த யோசனை வேணும்னு சொல்லிட்டு கார்த்தி மைதிலியை கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி மைதிலியை மண்டபத்துக்கு காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ணி உங்களுக்கு ஒன்றும் அகல இல்லைன்னா தீபா ஓடி வந்து கேட்குறாங்க. அதான் கார்த்தி தம்பி வந்து என்னை காப்பாற்றிட்டாங்களே எனக்கு ஒன்றும் அகல தீபாங்கிறாங்க. அங்கே இருந்த ரவடிங்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க கார்த்திக் தம்பி. ஆனால் அதை பார்க்குறக்கு உனக்கு தான் கொடுத்து வைக்கல தீபாங்கிறாங்க. எப்படியோ நீ எப்படியோ உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்களா அது வரைக்கும் சந்தோஷம். சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. தீபா நான் சொல்லித்தானே நீங்கள் போய் அண்ணியை காப்பாற்றினீங்க. என் உயிருக்கு ஆபத்துன்னு நினச்சி தானே நீங்கள் போய் காப்பாற்றினீங்க. அப்போ என் மேலே உங்களுக்கு லவ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஏங்க உங்களுக்காக நான் எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன் யோசிச்சு பாருங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சண்டை போட்டிருக்கீங்க. கல்யாணத்தப்போ மண்டபத்தில் ஒருக்கா சண்டை போட்டிருக்கீங்க. அத்தையே என்னையும் காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டீங்க. இப்படியே எல்லாம் யோசிச்சு பார்த்தா 10-11 தடவைக்கு மேலே சண்டை போட்டிருப்பீங்க. இப்போவும் நான் சொல்லித்தானே அண்ணியை காப்பாற்று போனீங்க. அப்போ என் மேலே லவ் இல்லாமலேயே போயிருப்பீங்க. யாராவது ஆபத்துலேருந்து காப்பாற்று போனால் லவ் வந்துருமா? ஐயே என்னங்க இது இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு டக்குன்னு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஐயோ என்னது எப்படி கேட்டாலும் லவ் இல்லைன்னு சொல்றாரு. எப்படி தான் லவ்வை வர வைக்கிறதுனே தெரியலன்ட்டு தீபா புலம்பிக்கிட்டு போறாங்க. ஐஸ்வர்யா கோகிலா ரூபஸ்ரீ 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ச்சே ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த ஆள் இன்னாரும் காரியத்தை முடிச்சிருப்பான். நல்லா கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவான். அவனுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆரம்பத்துல ரம்யா தீபான்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தான் பாத்தியா. இப்போ காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சொல்லுவான் பாருங்கிறாங்க. உடனே ஃபோன் வருது. மேடம் 5 வரல ஆறுமுகம் தான் பேசுறேன் மேடம். தீபாவெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. தீபாவோட புருஷன் தான் வந்தா வந்து எங்க எல்லாத்தையும் பின்னு பின்னிட்டேன் போங்க. இங்க ஆளுங்கனால ஒண்ணுமே சமாளிக்க முடியலைங்கிறாங்க. டே இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? பேருக்கு வேணா 6 முகம் வச்சிருக்கேன். மேடம் உங்களுக்கு என்ன நீங்க பேசிட்டு போயிருவீங்க. அவங்ககிட்ட அடி வாங்கி பார்த்தா தானே தெரியும். நாடி நரம்பு சதை எல்லாம் ஒடுங்கி போச்சு தெரியுங்களா. எங்க ஆளுங்க இந்த மாதிரி எல்லாம் யாருக்கிட்டையுமே அடி வாங்கினது இல்லை. ஆமா பாச்சாப்படத்துல வர வசனத்துக்கு வேணா குறைச்சல் இல்லை. இப்படி எல்லாம் கூட பேசுவீங்கிறாங்க. மேடம் இதுக்கு மேல என்னால முடியாது மேடம். நீங்க வேற யாராலும் வச்சு பார்த்துக்கோங்க. மேடம் இதுக்கு மேலே என்கிட்ட பேசிடாதீங்க. எனக்கு வேறு வேலை வந்துருச்சு. 1 வருஷத்துக்கு என்கிட்ட நீங்கள் பேசிடாதீங்க. என் பக்கமே திரும்பிடாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்கன்னு ஃபோனை கட் பண்ணிக்கிறாங்க. அடைச்சி இவனுக்கு 5 குல 6 முகமா பேரை பார்த்தீங்களா? இப்படி எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு தான் ஊரையே ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இவனை போய் நம்பினீங்களே பாட்டி. அடியே எல்லாருமே அவனை கண்டா பயந்து அப்படி தாண்டி சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டுபாக்கூரா இருப்பான்னு நான் எப்படியே கண்டேன். இப்போ தானே தெரியுதுங்கிறாங்க பாட்டி. சரி விடுங்க இனிமே நம்மளுக்கு அவ்வளவுதான் சான்ஸ். இன்னொரு தடவை கிடைக்காமல போயிடுவான். அப்போ பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க ஐஸ்வர்யா. இன்ஸ்பெக்டர் சரவணன் கோளாரா ரியாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க ரியா. மேடம் காரணம் இல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு வரமாட்டேன். ஒரு காரணம் இருக்குது பொறுமையாக இருங்கிறாங்க. சார் அந்த காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியணும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? காரணத்தை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க. நான் காரணத்தை சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்லி இருப்பீங்களாங்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சால் தானே நான் ஓகே சொல்ல முடியுங்கிறாங்க. ஒருவேளை ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா நான் உடனே போயாகணுங்கிறாங்க ரியா. அப்படின்னா நீங்கள் சொல்கிற காரணத்தை நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் கேட்கவும் கூடாது. பேசாமல் கொஞ்சம் அமைதியாக நிலுங்கிறாங்க. சார் என்ன சார் நியாயம் இது? காரணமே சொல்லாமல் என்னை அடிச்சு வைப்பீங்களா? இது ஜனநாயக நாடு தானே கேட்குறாங்க ரியா. தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. இங்கே பாருங்க எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். இங்கே எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் சௌகரியமாக இங்கே இருக்கலாம். உங்கள் கூட 2 லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க. நீங்கள் எந்த பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். நாளைக்கு காலையில் வரைக்கும் தான். பேசாமல் அமைதியாக படுத்து தூங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது அலப்பறை பண்ணுனீங்க அப்புறம் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்க வேண்டிய மாதிரி இருக்கும். பேசாமல் அமைதியாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்ட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டர். லேடி போலீஸ் 2 பேர்த்தையும் ரியாவுக்கு காவலருக்கு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரவணன். கார்த்தி நீங்கள் சொன்ன மாதிரியே ரியாவை ஒரு வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கேன். லேடி போலீஸ் 2 பேர் காவல் இருக்காங்க. காரணம் கேட்டாங்க. காரணம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களை வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். சார் தேங்க்ஸ் சார்ங்கிறாங்க. பரவாயில்ல கார்த்தி இதில் என்ன இருக்குங்கிறாங்க சரவணன். சரி மேடம் நீங்கள் 2 பேரும் ரியாவுக்கு காவலை இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாங்க. சரி சார்ன்ட்டு 2 பேரும் இங்கே தான் நம்மளுக்கு டியூட்டி போல இருக்குன்னு லேடி போலீஸ் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களையும் ஏற்றி போட்டு ரியா உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா நாம நினைச்சது கரெக்ட் தான். கார்த்திக்கு டவுட் வந்துருச்சு. அதனால தான் என்ன ஒரு இடத்துல இங்க கொண்டு வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். கார்த்தி என்ன சொன்னாலும் இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறான்னு சொல்றாங்க ரியா. நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட எந்த காரணமும் கேட்கலையான்னு கேட்குறாங்க ரம்யா. கேட்டனே எந்த காரணமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் என்னை இங்கே தான் அடிச்சு வச்சிருப்பானா. என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரியா. சரி நீ இருக்கிற இடத்த எனக்கு லொக்கேஷன் ஃபோன் மூலமாக அனுப்பு. நான் அங்கே வரேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கால் பண்ணிடாத. கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஃபோனை எடுக்க நம்ம 2 பேரும் பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் செம்மை உடச்சு போட்டுறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு சிம்மை உடைக்கிறாங்க ரம்யா. கல்யாண மண்டபத்தில் தர்மலிங்கம் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. எல்லாரும் ரசிச்சு கேட்டுட்டு
கேட்குறாங்க. ரம்யா ஆசையாக கேட்குறாங்க, நான் நடித்த படம் அந்த 7 நாட்கள், அந்த படத்தில் ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டை வாசிச்சு காட்டுங்க பார்க்கலாங்கிறாங்க. தர்மலிங்கமும் வாசிக்கிறாங்க. வாசிச்சு முடிச்சதும் அழகாக வாசிக்கிறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. சரி, கடைசியாக தில்லானா மோகனாம்பல்ல இருந்து ஒரு பாட்டுக்கு வாசிங்க பார்க்கலாங்கிறாங்க. அழகாக வாசிச்சு முடிச்சிடுறாங்க. அடுத்தது காதலர் தினத்துலேருந்து ஒரு பாட்டு வாசிங்கன்னு கேட்குறாங்க அன்பிகா. அம்பிகா கேட்ட பாட்டெல்லாம் சலுப்பில்லாமல் தர்மலிங்கம் வாசிச்சு கட்டிடுறாங்க. சரி, அடுத்தது அழகிய தமிழ் மகன்ல விஜய் பாட்டு ஒன்று போடுங்கங்கிறாங்க. ஆஹா, சூப்பராக வாசிச்சு கட்டிட்டீங்க சமந்தி. அபி, உன் வீட்டு விசேஷத்தில் காது குளிர வச்சுட்டே போ. அம்பிகா, உன்னோட தேங்க்ஸ் பாராட்டு இது எல்லாமே சம்மந்திக்கு தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க அபிராமி. ஆமாம்மா, இப்படியெல்லாம் பாட்டு கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க அம்பிகா. அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அப்படியே உடம்பே உருக்கிட்டீங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அம்பிகா. ஆமாம், இவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹார்ட் பிரச்சனை, அதனால தான், இல்லைன்னா இன்னும் சூப்பராக பாடிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி. ஒரு காலத்தில் இவங்களோட கச்சேரியை கேட்டு மக்கள் எல்லாரும் அவ்வளோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு கை தட்டி ஓரமாக சந்தோஷமாக பார்ப்பாங்க. அப்படி அந்த கூட்டத்துக்கு போனது தான் நானுன்னு சொல்கிறாங்க ஜானகி. ஆமாம் மேடம், முதல்ல எங்கள் அப்பாவோட கச்சேரியை ரசிச்சிருக்காங்க, அடுத்தது எங்கள் அப்பாவையே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மாங்கிறாங்க தீபா. என்ன சாரே, கச்சேரியை வாசிச்சு அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டீங்களான்னு நம்பிக்கை கேட்குறாங்க. எல்லாரும் கிகன்னு சிரிக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கல்யாண கலை கட்டியிருக்கு. ரம்யா ஏதோ கோல்மால் தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.